2வது ப்ரோமோ எத்தன பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. 2வது ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு செம காண்டாகிறதுக்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. மாயாவ நாங்க டைட்டில் வின்னர் ஆக்குவோம்டா. அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நாங்க அத ப்ரோமோவா போடுவோம்டா அப்படிங்கிற மாரி தான் இந்த ப்ரோமோவே இருக்கு. சோ இந்த 2வது ப்ரோமோல என்ன இருந்தது அப்படிங்கறத அப்படியே ஒண்ணா பார்த்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாம் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் நம்ம சேனல் இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ இப்போ டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிரலாம். கமல் சார் ஒரு கேள்வி கேக்குறாப்ல. கடைசி வாரத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போறீங்கப்பா. இந்த வீட்ல உங்களுடைய யுஎஸ்பி என்ன? அதாவது உங்களுடைய செல்லிங் பாயிண்ட் என்ன? உங்ககிட்ட மக்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாப்ல. இந்த இடத்துல தினேஷ் வந்து டக்குன்னு எந்திரிச்சு விசித்ரா மேம் கிட்ட இருக்க அந்த கெத்து தான் சார் அவங்களோட செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சார் அவங்களோட பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஒரு வகையில இது உண்மைதான். அவங்க கொஞ்சம் கெத்தா இருக்கிறது தான் அவங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் ஆயிருக்கு. அடுத்து மாயா. இப்போதைக்கு மாயாக்கு இந்த கேம்ல இருக்க ஒரே டார்கெட் விஷ்ணு மட்டும் தான். டிக்கெட் ஃபினால நீ எப்பறா வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காண்டு. இன்னொன்னு மாயா கேங்ல இருந்து எஸ்கேப் ஆன ஒரு ஆளா அவர் தான். ஆரம்பத்திலே இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அழகா கழிஞ்டாப்ல. அதனால எப்படியாவது இவனை போட்டு தாக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சார் இந்த கேம்ல இருக்க எல்லாரையும் எப்படி யூஸ் பண்ணி அவர் மேல போனா அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது சார். அதான் சார் அவரோட பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியலங்க. இவங்க பண்ண தப்ப அடுத்தவங்க பண்ற மாதிரி கூச்சமே இல்லாம சொல்ற பழக்கத்தை எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. இந்த கேம்ல எல்லாரையும் யூஸ் பண்ணி மேல வந்தது இவங்க தான். கடைசியா இருந்த பூர்ணிமாவை கூட பணப்பெட்டி எடுத்துட்டு வெளில போயிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்திருக்கிறது இவங்க தான். இன்ஃபேக்ட் இவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த வாரம் விசித்ரா வெளில போறாங்க அப்படிங்கறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வெக்கமே இல்லாம இது எல்லாத்தையும் விஷ்ணு தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிய போடுறாங்க பாத்தீங்களா? அது வேற லெவல். நான் கூட நேத்து மாயாவை என்டர்டெய்னர் அப்படின்னு புஷ் பண்ணும்போது மக்கள்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் கிடையாது. ட்விட்டர்லாம் போய் பார்த்தா கடைசி 4 வாரமா விஷ்ணு நிறைய இடத்துல காமெடி பண்ணி சிரிக்க வச்சாரு. ஆனா இந்த மாயா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, மக்கள் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பாராட்டலாம். அதுக்கு அடுத்து விஷ்ணு கிட்ட கேட்டிருப்பாங்க. உண்மையிலே சொல்றேன், விஷ்ணு இவங்க எல்லாம் என்னதான் டார்கெட் பண்ணி அடிச்சாலும் அவர் தெளிவா சொல்றாப்ல. அர்ச்சனா கிட்ட இருக்கக்கூடிய இன்னசென்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இடத்துல பிளஸ் பாயிண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உட்காந்துட்டாப்ல. திரும்பவும் இந்த இடத்துல விசித்ரா எந்திரிச்சு சார் இந்த வீட்ல 200% மாயாவோட என்டர்டைன்மெண்ட் தான் சார் இருக்கு. அதுதான் சார் அவங்களோட செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மாயா என்டர்டைன் பண்ண மாதிரிலாம் தெரியலங்க. சத்தியமா எனக்கு தெரியல. அவங்கள விட நிறைய பேர் இந்த வீட்ல பயங்கரமா என்டர்டைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மாயா டக்குன்னு எந்திரிச்சு சார் மணியோட செல்லிங் பாயிண்ட் ரவீனா சார் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ரவீனாவை இழுத்து குத்துறாங்க. மாயாக்கு என்ன நினைப்பு அப்படின்னா மணி இந்த வாரம் போயிடுவாரு, அவருக்கு ஓட்டிங்கே இருக்காது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா நியாயப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அதாவது ஓட்டிங் படி நடந்தது அப்படின்னா அவர் தான் செகண்ட் பிளேஸ் வரணும். அவரோ தினேஷோ தான் வரணும். அது மாயாக்கு தெரியல போல. எப்படியே மாயா டைட்டில் வினர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளவு சப்போர்ட் அவங்களுக்கு உள்ள இருக்கு இல்லையா? என்ன பண்றது, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஓட்ட போடலாம், பட் ஓட்டுப்படி அவங்க எதுவும் பண்ண போறது இல்ல. இதுல வேற ஒரு பயங்கரமான பிளான வேற சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாயாவோட கேங்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையும் வச்சு மாயாக்கு வந்து ஓட் பேங்க் அதிகமாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா இந்த வாரம் மாயாக்கான பிஆர் டீம் பயங்கரமா இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஓட்டிங் லெவல்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா மாயாக்கு அதிகமான ஓட்டு விழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். அர்ச்சனா, தினேஷ், மணி இவங்க 3 பேத்துக்கு தான் அதிகமான ஓட்டிங் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விஷ்ணு கூட ஓரளவுக்கு ஓட்டிங் வரும். ஆனா மாயாக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா தான் இருப்பாங்க. மாயா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். பட் நம்மளால ஒண்ணு கேட்க முடியாது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல நான் எதுக்கு தெரியுமா ஆவலா இருக்கேன்? முதல் ப்ரோமோல கூட சொல்லியிருந்தேன். அடுத்த வாரம் எப்படியும் கெஸ்ட் எல்லாம் உள்ள வருவாங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நடந்துப்பாங்களா? அதாவது மாயா கிட்ட எனக்கு தெரிஞ்சு விக்ரம்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் தெளிஞ்ச மாதிரிலாம் தெரியல. அவர் இன்னமும் மாயா கிட்ட சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. வெளில வந்த உடனே பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஐஷு அப்புறம் விசித்ரா இவங்க 2 பேர் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருக்கும். சோ அவங்க திரும்ப உள்ள போனாங்க அப்படின்னா உள்ள என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். பட் ஐஷு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க உள்ள வருவாங்களா அப்படின்னே தெரியல. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வீக் கெஸ்ட் எல்லாம் உள்ள வரதா இருந்தா பிரதீப் வரணுமா கூடாதா? இல்ல சேனல் அவர் அப்ரோச் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் வந்தார் அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக் பயங்கரமா இருக்கும். பட் வருவாரா இல்லையா அப்படின்னு தெரியல. சோ இதுதான் 2வது ப்ரோமோல இருந்தது. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.